கரூர்ல விஜயனுடைய இந்த பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில வேலுச்சாமிபுரத்துல தான் இந்த பிரச்சார கூட்டமானது நடைபெற்றது. இதுல முதல் எழுந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அங்க இடம் பற்றாக்குறை அப்படின்ற குற்றச்சாட்டு. ஆனா தாவேக்காவினர் கேட்ட இடங்கள் இதை விட ஆபத்து நிறைந்தவை அப்படின்னு காவல்துறை விளக்கம் அளிக்கிறாங்க. அவங்க கேட்டிருந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லைட் ஹவுஸ் ரவுண்டானா கேட்டிருக்காங்க, உழவர் சந்தை, இந்த பகுதிகளை தாவேக்க தரப்பு கேட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காவல்துறை தரப்புலும் சொல்லப்படுது. இந்த தாவேக்க தரப்பு கேட்டதாக சொல்லப்படுற இடங்கள் இருக்கு இல்லையா, இங்கே பிரச்சாரம் நடந்திருந்தது அப்படின்னா இதை விட அதிக சேதம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த பகுதி மக்களுமே சொல்கிறாங்க. தாவேக்காவினர் கேட்ட இடங்கள்ல இருந்து நம்மளுடைய செய்தியாளர் ராஜேஷ் இப்போ நம்ம கூட இணைய இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ராஜேஷ் வணக்கம். தாவேக்காவினர் சில இடங்களை இந்த பிரச்சாரத்துக்காக கரூர்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல பிரச்சாரம் நடைபெற்றிருந்தால் கம்பாரிசனா இப்போ வேலுச்சாமிபுரத்தையும் நீங்க நிற்கக்கூடிய பகுதியும் ஒப்பிட்டு பார்க்கிறப்போ எது வசதி படைத்த ஒரு இடமாக இருக்கிறது? இங்க அந்த பிரச்சாரம் நடந்திருந்தா என்னென்ன பாதிப்புகள் இன்னும் கடுமையாக இருக்குமா, இல்லை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் இதை? கௌதமி, தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் உழவர் சந்தை, அதாவது கரூர் மாவட்டத்தில் உழவர் சந்தை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு அவர் சார்பில் கேட்கப்பட்ட இடங்கள் 2 இடங்கள். ஒன்று லைட் ஹவுஸ் ரவுண்டானா, அந்த இடத்துக்கு நாம் அடுத்து செல்ல போகிறோம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் உழவர் சந்தை. அந்த இடத்தை தான் தற்போது ஒளிப்பதிவாளர் கருப்பையா உங்களுக்கு காண்பிக்கின்றார். இந்த இடமும் மிக மிக குறுகலான இடமாகத்தான் இருக்கிறது. இந்த வேலுச்சாமிபுரத்தில் அந்த குறுகலான இடத்தில் 50,000 பேர் வந்துவிட்டார்கள், எப்படி சமாளிப்பார்கள் என்பதுதான் பலரும் எழுப்பக்கூடிய கேள்வி. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்ட இடம்தான் தற்போது நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இடம். இந்த இடமும் குறுகலான இடம்தான். இந்த இடத்தில் 50,000 பேர் தாங்குவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இங்கே இருந்தவர்களிடம் நாம் பேட்டி கண்டிருக்கிறோம். அந்த பேட்டியும் இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஒளிபரப்பலாம். பலரிடம் சென்று பேசும்போது திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இந்த இடத்திலே பல மீட்டிங்களை போடுவார்கள். அதாவது கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சார கூட்டம் அது போன்று போடுவார்கள். ஒரு 1000 பேர் 2000 பேர் அதிகபட்சம் இந்த இடம் தாங்கும். ஆனால் 50,000 பேர் இந்த இடத்திற்கு வந்திருந்தால் வேலுச்சாமிபுரத்தில் என்ன ஏற்பட்டதோ அதே போன்ற நிலை அல்லது அதைவிட மோசமான நிலை ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் தற்போது திரையில் பார்க்கலாம். இந்த இடத்தில் யாருக்கேனும் மயக்கம் வந்திருந்தாலோ அல்லது அவர்கள் மயங்கி விழுந்திருந்தாலோ தூக்கி கொண்டு ஓடுவதற்கோ அல்லது இட நெருக்கடி ஏற்பட்டால் தப்பித்து ஓடுவதற்கோ எங்காவது சந்து இருக்கிறதா பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சந்து இருந்தால், ஒரு காலியான வழி இருந்தால் இட நெருக்கடி ஏற்படும் போது தப்பித்து ஓடி இருக்க முடியும். வேலுச்சாமிபுரத்தில் இட நெருக்கடி ஏற்பட்டும் மக்கள் தப்பித்து செல்ல முடியாததுக்கு காரணம் என்ன? அங்கு இடையில் எந்த சந்துகளும் இல்லை, இடையில் வீதிகள் எதுவும் இல்லை. ஒரு நெருக்கடியான பகுதி, இடது வலது இந்த 2 புறங்கள் மட்டும்தான் செல்ல முடியும். அந்த 2 புறமும் மக்கள் கூட்டத்தால் அடைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அதனால் தப்பித்து செல்ல முடியவில்லை என்பதுதான் அவர்களுடைய விஷயமாக இருக்கிறது. அதே விஷயம்தான் இந்த இடத்திலும் நம்மால் பார்க்க முடிகிறது. பிறகு எப்படி அவர்கள் இந்த இடத்தை கேட்டார்கள் என்பது நமக்கு புலப்படவில்லை. இங்கு கொடுத்திருந்தாலும் அதே போன்ற ஒரு நிலைதான் உருவாகி இருக்கும் என்பதைத்தான் நம்மால் இங்கே கண்கூடே பார்க்க முடிகின்றது. நம்முடைய இடதுபுறத்திலும் பார்க்கலாம், வலதுபுறத்திலும் பார்க்கலாம். இது குறிப்பாக காய்கறி மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ டைம் 1 மணி ஆயிடுச்சு, 1:15 ஆகுது. இப்போவும் இந்த சந்தை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காலை மற்றும் மாலை வேளைகளில் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போது பொதுமக்களோ வியாபாரிகளோ அதிகம் வரமாட்டார்கள். காரணம் உச்சி வெயில். ஆனால் மாலை நேரங்களில், வெயில் இல்லாத நேரங்களில் இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களும் அலுவலகம் முடித்து விட்டு வரக்கூடியவர்களும் பலரும் இந்த பகுதியில் காய்கறிகளை வாங்க வருவார்கள். அதே போல் மார்க்கெட் பகுதி என்பதனாலே சிறு வியாபாரிகள் வந்து இந்த மொத்த வியாபாரிகளிடம் வாங்கி கொண்டு செல்வார்கள். அது போன்ற ஒரு நெருக்கடியான பகுதி. அதே போல் நாம் இப்போதே பார்க்கிறோம், லைவில் பார்த்துட்டு இருக்கோம், ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்கள், கார்கள், அரசு பேருந்துகள் என்று தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான பகுதியாகத்தான் இது இருக்கின்றது. எனவே இந்த பகுதி என்பது அதற்கு சரிப்பட்டு வராது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. எனவே தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்ட அந்த உழவர் சந்தை பகுதியை கொடுத்திருந்தாலும் கூட இவ்வளவு நெருக்கடிக்கு போதுமானது இல்லை. இது ஒரு காலியான மைதானம் கிடையாது. ஒரு 100 மீட்டர் தான், அதாவது குறுக்காக போனாலும் சரி நீங்கள் அல்லது இடமிருந்து வலது பக்கம் சென்றாலும் சரி அதிகபட்சம் ஒரு 100 அல்லது 150 மீட்டருக்குள்ள தான் ஒரு சிறு வட்டம் போன்ற இடமாகத்தான் இந்த இடம் இருக்கின்றது. எனவே இந்த இடம் அதற்கு உகந்த இடமாக இல்லை. தொடர்ந்து நம்முடைய சிந்தாதிரிப்பேட்டை சென்னையில் பார்க்கலாம், அந்த பகுதி எப்படி இருக்குமோ அதுபோல போக்குவரத்து போவதும்
செல்வதும் வருவதுமாக தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்வு செய்திருந்தாலும் கூட இந்த இடத்திலிருந்து எதுவும் செய்திருக்க முடியாது. கூட்டம் மிஞ்சி போனால் இந்த மாடியின் மீது நின்றிருக்கலாம், அதே போல அருகருகே இருக்கக்கூடிய இந்த கட்டடங்கள் மீது ஏறி நின்றிருக்கலாமே தவிர அதை தவிர்த்து வேறு எதுவும் இங்கு செய்திருக்க முடியாது. கூட்டம் ஜாமாகி இருந்தால், அதிகமாக நெருக்கடியே ஏற்பட்டு ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தால் அவர்களால் தப்பித்திருக்க முடியாது என்பதுதான் நம்முடைய பார்வையாகவும் இருக்கிறது. கீழே இருப்பவர்களிடம் நாம் பேட்டி கண்ட போது அவர்களும் அந்த கருத்துக்களை தான் தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ராஜேஷ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி களத்தில் இருந்த அந்த காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த வேலுச்சாமிபுரத்தையும் உழவர் சந்தை இந்த தெருக்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதே தெரிகிறது உழவர் சந்தை தெருவானது எவ்வளவு குறுகலாக இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இந்த தெருக்கள் அவங்க கேட்ட இடங்கள் இதன் மீதான ஒப்பீடு, கேட்ட இடத்தை கொடுக்கல, அதனால இந்த நெரிசல், இது பல வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. இப்போ நம்ம களத்தில் இருந்து இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் கேட்ட இடம் இன்னும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தருணத்தில் அங்கே கரூர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல இந்த இடத்தேர்வு தொடர்பாக அவங்க சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே போடுறதுக்கு வசதி கிடையாது. இந்த வெளியில் அவுட்டரில் போடலான்னு இருந்தால் அவுட்டரில் போட்டிங்கன்னா எந்த கூட்டமாக இருந்தால் அவுட்டரில் போட்டால் எல்லாம் மக்களுக்கு சௌகரியம், பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இனிமேல் எந்த கூட்டமாக இருந்தாலும் அவுட்டரில். எவ்வளோ பேர் தாங்குவாங்க? இல்லை, இங்கே அந்த அளவு கூட்டம் போட்டாலும் தாங்காதுங்க. போக்குவரத்து இடைஞ்சலாகும், வரவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அவுட்டரில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மூச்சுத்திணறல் ஏற்பட்ட மாதிரி ஏற்பட்டிருக்குமா? இல்லை, ஏற்பட்டிருக்குமாங்கிறது நம்ம இட நெருக்கடியினால் ஆயிருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி சம்பவம் அங்கே நடந்த மாதிரி இங்கே நடக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு இங்கே எதாக இருந்தாலும் வெளியில் அவுட்டரில் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். இல்லை, பெரிய கூட்டம் இங்கே நடத்த மாட்டாங்க. ஒரு நார்மலாக சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே நடத்துகிறாங்க. ஒரு சின்ன சின்ன கூட்டம், ரொம்ப பெரிய பெரிய இதெல்லாம் அவங்களே வெளியில் அவுட்டரில் தான் நடத்துகிறாங்க. எல்லா கட்சியும் நடத்துகிறாங்க, அவங்க அந்த பொறுத்து மாற்றிக்குவாங்க. தப்பிச்சு போதில்ல, தெரு தான் இருக்குது, சந்தில் தெரு தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு பறந்த இடமா இருந்தால் தப்பிச்சு போகலாம். இங்கேயும் உங்களுக்கு நெருக்கடி, புதுசாக வரவங்களுக்கு டக்கு டக்குன்னு தெரியாதுல்ல. இங்கே இடம் சின்னது தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சிறிய வியாபாரம் தான் இங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். அதனால 2000 பேர் கூட இங்கே எல்லாம் தாங்காது. இன்னமும் மீண்டும் இந்த இடத்துல 50,000 பேர், 2000 பேரே தாங்காத அளவுக்கு 50,000 பேர் வந்தால் உழவர் சந்தை எப்படி தாங்கும்? இன்னும் அதை விட அதிகமாக தான் மயக்கம் போட்டு விழுந்து மக்களுக்கு சேதாரம் ஆகிருக்கும். இங்கேயுமே தப்பிக்க இடம் இல்லை, இதே இடம் சின்ன இடம்தான், கொஞ்சம் பேர் தான் வியாபாரமே செய்கிறோம். அப்புறம் மீண்டும் 50,000 பேர்த்து இங்கே கொண்டாந்து வச்சா எப்படி இடம் தாங்கும்? அதை விட இங்கே அதிகம் மயக்கம் போட்டு சேதாரம் ஆகிருக்கும். எல்லாம் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருக்கும். இங்கே அங்கேயே அதிக சேதாரம்னா இங்கே உழவர் சந்தை எப்படி தாங்கும்? மக்கள் கார் நிற்கிறது, வண்டி வாகனம் நிற்கிறது, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. கூட்டம்னா மீட்டிங்குன்னா எல்லா கட்சிக்கும் எல்லா பேரும் வருவாங்க, எல்லா பேருமே வருவாங்க. அது விஜய் கட்சிக்குன்னா விஜய் ரசிகர்கள் அதிகம். அதனால இங்கே இடம் ரொம்ப அகலம் இல்லை. கடையை வச்சுட்டு இங்கெல்லாம் மீட்டிங் போட முடியாது. மக்கள் சனமெல்லாம் ரொம்ப சேதாரம் ஆயிரும். பசு போக்குவரத்து எல்லாமே நிறுத்திட்டு தான் இங்கே மீட்டிங்கே போட முடியும். தாங்காதுப்பா, இது சின்ன இடம் தான், பத்தாது. வந்தால் இங்கே வந்தாலும் இடைஞ்சல் தான், மயக்கம் வரும், எல்லாம் மூச்சு திணறல் ஏற்படும், எல்லாம் பிரச்சனை தான். இங்கேயும் இருக்கு, அதே அளவு தானேப்பா, அங்கே இருந்த அளவு தான் இங்கேயும் ஒரே அளவு தான். மனுஷன் மூச்சே திணறி மயக்கம் வந்துடும். மனுஷனோட ஆவியை ஒத்துருக்கு அவங்க மூச்சு விடுறத நெரிசலில் ஆவியாகி மயக்கம் வந்துடும். கடந்த சனிக்கிழமை கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை நடத்தினார். இதனை அடுத்து அங்கு 41 உயிர்கள் பலியாகி இருந்த நிலையில் அந்த இடத்தேர்வு தொடர்பாக தொடர்ந்து பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. தாவேக தரப்பில் நாங்கள் கேட்ட இடத்தை கொடுக்கலன்னு தொடர்ச்சியாக பல பரப்புரைகளின் போதும் அவங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் கரூரில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை அடுத்து அவர்கள் தேர்வு செய்திருந்த இடத்தை ஒருவேளை அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தா இந்த நிகழ்வுகளை தவிர்த்திருக்க முடியுமா,
எடுத்திருக்க முடியுமா, இல்லை களத்தில் தகவல் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ என்னுடைய செய்தியாளர் ராஜேஷ் முன்னதாகவே உழவர் சந்தைக்கு பகுதிக்கு போய் வேலுச்சாமிபுரத்தில் ஒதுக்கப்பட்ட இடமும் அவர்கள் தாவேக்க தரப்பினர் கோரியிருந்த அந்த உழவர் சந்தை இடமும் எப்படி இருக்கிறது, இரண்டையும் ஒப்பீட்டளவில் எது சிறந்தது அப்படின்னு பார்க்குறப்போ காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருந்த வேலுச்சாமிபுரம் தான் அந்த உழவர் சந்தை பகுதியை விட பெட்டராக இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் நம்மளால் புரிந்து கொள்ள முடியக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக அவர் மற்றொரு இடத்திற்கும் போயிருக்காரு. தாவேக்க தரப்பில் இருந்து அவங்க கோரியிருந்த இடத்துல மற்றொரு இடத்திற்கும் அவர் இப்போ போயிருக்காரு. எங்கே இருக்காரு, அங்கே என்ன கள நிலவரம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ராஜேஷ் வணக்கம். இப்போ நீங்கள் இருக்கிற பகுதி எந்த இடம், ஒப்பீட்டளவில் வேலுச்சாமிபுரத்தையும் இதையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இங்கே இடவசதி அதிகமாக இருக்குதா, இல்லை அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க? கௌதமி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் லைட் ஹவுஸ் ரவுண்டானா. தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்ட முதல் இடமே இந்த இடம் தான். அவர்கள் மொத்தம் கேட்டது 2 இடம். ஒன்று லைட் ஹவுஸ் ரவுண்டானா, இன்னொன்று உழவர் சந்தை. உழவர் சந்தை மிக மிக குறுகலான இடம், மிக சிறிய இடம். அந்த இடத்தில் நடத்தியிருந்தால் இதைவிட மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். தற்போது நாம் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதி, இந்த இடம் சற்று பெரிதாகத்தான் இருக்கிறது. அதாவது அந்த கூட்டம் நடந்த வேலுச்சாமிபுரத்தை விட நாம் தற்போது இருக்கக்கூடிய அவர்கள் கேட்ட முதல் இடமான இந்த இடம் பெரிதாக இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த இடத்தில் கூட 50,000 பேர், அந்த இடத்திற்கு வந்த 50,000 பேர், போலீஸ் கணக்கே 35,000 பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மக்களிடம் விசாரித்த வரை, நம்முடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நாம் பார்த்த வரை 50,000 பேர் அந்த இடத்தில் இருந்திருப்பார்கள். அந்த 50,000 பேர் இந்த இடத்தில் வந்திருந்தால் இந்த இடத்திலும் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். அது என்னென்ன சிக்கல் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே தலைவர்களுடைய சிலைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகளுடைய சிலை இருக்கின்றது. அதனை தொடர்ந்து அருகில் பார்க்கும்போது அதிமுக முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவுடைய சிலை இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோருடைய அந்த சிலைகள் எல்லாம் இந்த இடத்திலே இருக்கின்றது. இந்த இடத்திலே ஒரு 50,000 பேர் நிற்கும்போது அந்த சிலைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம், அது முதல் காரணம். அதே போல் அருகிலேயே நாம் பார்க்கும்போது புதிய அமராவதி பாலம் இருக்கிறது. அதாவது அந்த அமராவதி ஆற்றினுடைய அந்த பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தின் மேலிருந்து யாராவது வேடிக்கை பார்ப்பதற்காகவோ அல்லது புகைப்படம் எடுப்பதற்காகவோ அவர்கள் கீழே குதித்திருந்தால் அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வருவது என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்திற்கு குறிப்பாக விஜயை பார்க்க வரக்கூடிய கூட்டம் ஒரு ஒழுங்கற்ற கூட்டமாக இருக்கிறது. அவர்களை கட்டுப்படுத்த யாராலுமே முடிவதில்லை. காவல்துறை மட்டுமல்ல, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஏன் விஜயே சொன்னால் கூட அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள். மரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், கீழே இறங்க நண்பா என்று விஜய் சொல்கிறார், இறங்க மறுக்கிறார்கள். அங்கு நாகப்பட்டினத்தில் பார்த்தோம், ஒரு சர்ச்சின் சுவர் மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறார்கள், கீழே இறங்குங்கள் நண்பா என்று சொல்கிறார். ஆனால் அந்த தொண்டர்கள் கீழே இறங்க மறுக்கிறார்கள். காரணம் அவர்களுடைய வயது, அவர்களுடைய ஆர்வம், அவர்களுடைய இளமை துடிப்பு அவ்வாறு இருக்கின்றது. 20-25 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எங்கு வேண்டுமானாலும் ஏறலாம், எங்காவது நின்று பார்த்து கொள்ளலாம் என்றபடி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இந்த புதிய அமராவதி பாலம் அருகில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஆற்றங்கரை அல்லது அந்த பாலத்தின் மேலிருந்து கீழே இறங்க முயற்சி செய்வதோ, அங்கு நின்று வேடிக்கை பார்த்தாலோ நிலைமை வேறு மாதிரியாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு சுற்றி காண்பிக்கின்றார். இந்த இடம் சற்று அகலமாகத்தான் இருக்கிறது, பரவலாகத்தான் இருக்கிறது. இந்த 3 இடங்களில் பெரிய இடம் எது என்று கேட்டால் நம்முடைய மனசாட்சிக்குட்பட்டு இந்த இடம் பெரிய இடமாக இருக்கின்றது. ஆனாலும் 50,000 பேர் தாங்குவதற்கான இடமாக இல்லை, பல பாதிப்புகள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு 50 மீட்டர் தூரத்திலேயே நீங்கள் பார்க்கலாம், நாம் நிற்கக்கூடிய இந்த ரவுண்டானா பகுதிக்கு மிக அருகிலேயே பெட்ரோல் பங்க் இருக்கின்றது. யாராவது கூட்டத்துக்கு வந்தவர்கள் ஏதோ ஒரு தீக்குச்சியோ அல்லது சிகரெட் போன்ற ஏதாவது ஒன்று பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசி இருந்தால் அங்கு ஏதாவது தீ விபத்து ஏற்படுவதற்கான பாதிப்பு இருக்கின்றது. எனவே அது போன்ற அசம்பாவிதங்களும் இருக்கிறது. சுற்றி சிலைகள், அருகிலேயே அமராவதி ஆறு இருக்கின்றது, பெட்ரோல் பங்க் இருக்கின்றது. அதே போல இங்கும் உயரமான கட்டிடங்கள் இருக்கின்றது, சிக்னல் இருக்கிறது. நான் பார்க்கிறோம் இங்கே ஒரு உயரமான கட்டிடம் இருக்கிறது, சுற்றிலும் பல கட்டிடங்கள் இருக்கிறது. எனவே கட்டிடத்தின் மீது ஏறுபவர்கள் இறங்கினால், குதித்தால் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும். அதே போல இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இருக்கிறது. அந்த உழவர் சந்தையிலிருந்து தப்பித்து செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல வேலுச்சாமிபுரத்திலிருந்தும் தப்பித்து செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் ஒருவேளை 50,000 பேர் வந்திருந்தால் கூட தப்பித்து செல்வதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. எனவே 3 இடங்களில் இது ஒரு சிறந்த இடமாக பார்க்கலாம். ஒரு தள்ளுமுள்ளு அதிகமாகிறது, மூச்சு திணறல் அதிகமாகிறது, மயங்கி விழுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது என்றால் 6 வழிகள் இருக்கிறது.
இந்த பக்கம் இதபுறம் அதே போல் இந்த பக்கம் என்று 6 வழிகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு பக்கம் மக்கள் தப்பித்து ஓடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற இடங்களில் வலதுபுறம் இடதுபுறம் ஒரு பட்டிக்குள் ஆடுகளை அடைத்தால் எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கின்றது. எங்கும் அவர்களால் தப்பித்து ஓட முடியாது, ஒரு பவுண்டு மாதிரியான இடம். ஆனால் இந்த இடம் அப்படி இல்லை, காற்றோட்டமாகவும் இருக்கிறது, தப்பித்து ஓடுவதற்கும் இடம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு சிக்கல் இந்த இடத்தில் இருக்கிறது. என்னவென்றால், கரூர் அந்த நகரத்தினுடைய ஒரு பிரதான ஜங்ஷனாக இந்த பகுதி இருக்கிறது. இங்கிருந்து கரூரிலிருந்து திருச்சி செல்வதாக இருந்தாலும் அல்லது கரூரிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கோ கரூரினுடைய மருத்துவமனை போன்ற எந்த பகுதிக்கு முக்கிய பகுதிகளுக்கு செல்வதாக இருந்தாலும் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். 6 வழிகள் இருக்கின்றால் 6 வெவ்வேறு பகுதிகளுக்கு அல்லது 6 மாவட்டங்களுக்கு செல்வதற்கான வழிகளாக இருக்கிறது. அந்த இடத்தை விஜய் வருவது எப்போது? இரவு 7 மணிக்கு வருகிறார். ஆனால் மக்கள் எப்போது கூடுகிறார்கள்? காலை 7 அல்லது 8 மணியிலிருந்து கூட ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்படியானால் கரூரினுடைய ஒரு முக்கியமான ஜங்ஷன் காலை 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை செயல்படுத்த முடியாது என்றால் இந்த இடம் ஒரு 144 போட்டதற்கு சமம் என்று மக்கள் சொல்கிறார்கள். இந்த பகுதியே செயல்படுத்த முடியாது, கரூர் நகரத்துக்கு நீங்கள் 144 போட்டத்துக்கு சமம் என்று சொல்கிறார்கள். எனவே இது போன்ற சிக்கல்கள் இருப்பதனால்தான் காவல்துறை இந்த இடத்தை தர மறுத்ததாக சொல்கின்றார்கள். எனவே கள நிலவரத்துக்கு நாம் புரிந்து கொண்டபடி இந்த 3 இடங்களுமே தவறான இடங்கள். எப்படி விக்கிரவாண்டி, மதுரை பாரபத்தி போன்ற ஒரு ஒதுக்குப்புறமான அல்லது ஊரிலிருந்து சற்று வெளியில் அவுட் சைட் அந்த இடத்தை கொடுத்தார்களோ அது போன்ற ஒரு ஒதுக்குப்புறமான இடமாக கொடுத்திருந்தால்தான் அது சரியாக இருந்திருக்கும். நீங்கள் மற்ற தலைவர்கள் என்று சொன்னால் மக்களை அந்த இடத்திற்கு அழைத்து வர வேண்டும். விஜய் போன்ற நடிகருக்கு அழைத்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஊரின் கடைகோடியில் வைத்தால் கூட அந்த இடத்திற்கு எப்படியாவது ரசிகர்கள் பஸ் பிடித்தோ கார் பிடித்தோ ஏன் நடந்தே கூட செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழலில் இது போன்ற நெருக்கடியான மார்க்கெட் பகுதி, மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஜங்ஷன் பகுதி அல்லது நெடுஞ்சாலை பகுதியை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் என்பதுதான் பெரும்பாலான இந்த பகுதி மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜங்ஷன் பகுதிக்கு வருவதற்கு பல குறுகலான நகரின் முக்கிய பகுதிகளை கடந்து வர வேண்டும். வழியில் கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பல முக்கியமான அலுவலகங்கள்லாம் இருக்கின்றது. அவர்களுக்கும் பல நெருக்கடிகள் ஏற்படும். எனவே இது போன்ற பல விஷயங்களை யோசித்து தான் காவல்துறை இந்த இடத்தை கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக ராஜேஷ், நீங்கள் இப்போ நிற்கக்கூடிய அந்த ரவுண்டானா பகுதி பார்க்கும் பொழுது ஒரு பரந்துபட்ட பகுதியாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது, அமராவதி பாலம் இருக்குது, இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக கூடும் பொழுது என்ன வேணாலும் இங்கேயும் நடந்திருக்கலாம். அதையும் கருத்தில் கொண்டு போக்குவரத்து மிகுந்த பகுதி, மக்களுக்கு இடையூறு வரக்கூடாது, இப்படி பல காரணங்களை கவனத்தில் கொண்டு தான் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறார்கள். ஒப்பீட்டளவில் பல இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட்டத்தை ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்துகிறது, எப்படி கையாளுகிறது அப்படின்றது மிக முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஊரில் இருந்த ஒரு 3-5 கிலோமீட்டர் ஒதுக்குப்புறமாக வைத்திருந்தால் இது போன்ற சிக்கல்களை முற்றிலுமாக தவிர்த்திருக்கலாம், தடுத்திருக்கலாம் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. களத்திலிருந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்று கள விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராஜேஷ். முன்னமே உழவர் சந்தை பகுதியில் அந்த கூட்டம் நடந்திருந்தால், பிரச்சாரம் நடந்திருந்தால் அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத அந்த பகுதி மக்கள் தெரிவிக்க நம்ம கேட்டிருந்தோம். தொடர்ச்சியாக இந்த லைட் ஹவுஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே அதே போன்ற ஒரு பிரச்சார கூட்டம் நடந்திருந்தால் இந்த பகுதி உகந்ததாக இருந்திருக்குமா அப்படின்னு நம்ம களத்திலிருந்து ஆய்வு செய்கிறோம். ஆனால் அந்த பகுதி மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத இப்போ பார்க்கல. கூட்டம் நடத்தினாரு, அங்கே ஒரு 50,000 பேர் வந்ததாக சொல்கிறாங்க. ஆமாம், அந்த இடத்த விட எங்களுக்கு லைட் ஹவுஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்களுக்கு 50,000 பேர் தாங்கியிருக்கோம். இந்த இடம் உண்மையிலே 50,000 பேர் தாங்குமா? இங்கே பிரச்சனை வந்திருக்காதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, இங்கே வந்து போட்டிருந்தாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள். பங்கு இருக்குது, பக்கத்துலேயே ஆறு இருக்குது. என்ன பங்கு இருக்குது? பெட்ரோல் பங்கு இருக்குது. ஒரு சிகரெட்டு குடிச்சு போட்டாலும் அது பெரிய விபத்து ஆயிரும். ரெண்டாவது தலைவர் சிலையெல்லாம் இருக்குது. ஏறி கீறி ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அது கட்சி பிரச்சனையாகும். இது அங்கே நடந்ததோட ஏகப்பட்ட உயிர் பலி ஜாஸ்தியாகும். இந்த ஏரியா வந்து அதுக்கு சரிப்பட்டு வராது. லைட் ஹவுஸ் வந்து எப்போதுமே மீட்டிங் போகிறது, மாநாடு போகிறதெல்லாம் சரியாக வராதுங்க. இங்கேருந்து பல மாவட்டம் போகிறாங்க வர்றாங்க, அதனால் இது சரியாக வராது. இந்த இடம் 50,000 பேர் தாங்குமா? இல்லை, அவ்வளோவெல்லாம் தாங்காதுங்க. இங்கே ஒரு 10-15,000 பேர்த்துக்கே தாங்கிறது கஷ்டம்தான். மெயினாக வந்து பங்கு இருக்கிறனால இங்கே அனுமதிக்கக்கூடாது, என்னுடைய கருத்து. கொடுத்துருந்தா என்ன பிரச்சனை வந்திருக்காங்க? கொடுத்துருந்தா ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்குங்க. யாரோ ஒரு 2 பேரோ ஒருத்தர் ஒரு தம் போட்டு பெட்ரோல் பங்கில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பாலத்தில் கம்பியில் ஏறி நின்று பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்தா உயிருக்கு ரொம்ப ஆபத்துங்க. இது 40 ஆனது அது 100-200 ஆகிருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இல்லைங்க, இது வந்து ஜங்ஷனுங்க. 4 பேர் எல்லாருமே டவுனுக்குள்ளே வர்றது போகிறது வந்து ஒரு 8 மணி நேரம் கழித்து தான் வர்றாருங்க. அப்படிங்கும்போது கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஜாஸ்தியாகும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். இந்த ஏரியா தாங்காது. என்னோடய கருத்து என்னென்னா, பக்கத்தில் வந்து அந்த பெட்ரோல் பங்கு ஒன்று இருக்குது, சுற்றிலும் கட்டடம் இருக்குது.
கட்டடத்துலேயே ஒரு கும்பல் அதிகமான கும்பல் கட்டடத்து மேலே ஏறி இருந்தாலோ இல்லை தள்ளி விட்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கீழே நின்ற கும்பலே அங்கே போய் நம்ம தள்ளி விட்டு மிதிச்சதை இப்போ இத்தனை பேர் இறந்துருக்குறாங்க. இதே மாடி எல்லாமே 3 மாடி பில்டிங் தான் எல்லாமே இருக்குது. பக்கத்தில் ஆறு இருக்குது. சப்போஸ் ஆற்றுலேயே வர்ற கும்பல் ஆற்றுலேயே தள்ளி விட்டால் கூட உளுந்து கிடந்தா கூட இது செத்து கிடந்தா கூட யாருக்குமே தெரியாது. இதே அங்கே இருந்தனால நம்மளுக்கு தப்பிச்சு இது பண்ணிட்டாங்க. இங்கே மேலே மாடியிலேருந்து உழுவுறதுக்கு இதாக இருக்கும். இப்போ பெட்ரோல் பங்கில் நம்ம அது பாதுகாப்பான ஏரியாவில் அதையும் அடைச்சிருவாங்க. அவங்ககிட்ட போய் பெட்ரோல் பங்குக்காரண்டி சண்டை போடுவாங்க, பில்டிங்காண்ட சண்டை போடுவாங்க. கண்டிப்பாக ஒரு பரபரப்பான இருக்கிற வேண்டியதான். ஏன்னா கொத்தனார்லேருந்து சென்ட்ரிங்காரன்லேருந்து பெயிண்டர்லேருந்து எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு போகிற ஏரியா. மெயின் இந்த பாலம் தான் மெயின் முக்கியம். ஏன்னா டவுனுக்குள்ளேருந்து இந்த பாலத்து வழியாக தான் திருச்சி, சுங்கக்கேட்டு, தாந்தன்மலை, காந்திராமா இது போகிறவங்களாம் புலியூர் எல்லாமே இந்த வழியாக தான் போவாங்க. அதனால் முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை கொடுத்துருந்தா ஆகாது. நான் வேலுச்சாமி போட்டு ஒன்று இந்த பக்கம் ரைட் சைடு தான், ஒரு 2 வழி தான். ஒன்று இந்த சைடு, ஒன்று அந்த சைடு. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்களை ஒரு சைடை அடைச்சிட்டாங்க. ரைட் சைடு மட்டும் அடைச்சிட்டாங்க. லெஃப்ட் சைடை விட்டு ரைட் சைடு மட்டும் அடைச்சிட்டாங்க. ஒரு 50,000 பேர் அந்த கும்பல்னா சத்தியமாக மீற முடியாது. இதோ லைட் ஹவுஸ் கானில் கொடுத்துருந்து வேறு பக்கம் எங்கேயாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ லைட் ஹவுஸ் கானில் பார்த்தீங்கன்னா 1, 2, 6 வழி தப்பு 6 வழி இருக்குது. அப்படியே கடல் அலை எப்படி அலை அடிக்குது அந்த மாதிரி அலை அடிச்சதான் எல்லாம் கீழே வந்துட்டாங்க. ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ஏறும் போது இப்படி கடல் அலை இப்படி போயிட்டு வரும். அது மாதிரி வந்ததுனால தான் டக்குன்னு ஆம்புலன்ஸ் வரும், மக்கள் பயந்துட்டாங்க. அதனால தான் சின்ன குழந்தைங்க ஆபத்து எல்லாம் கீழே விழுந்து மூச்சு விடாமல் இருந்து செத்தது காரணம். இங்கே கொடுத்துருந்தா தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 பக்கெட்டும் வழி இருக்குது. இந்த பக்கெட்டு ஒரு வழி இருக்குது, இந்த பக்கெட்டு ஒரு வழி இருக்குது, இந்த பக்கெட்டு ஒரு வழி இருக்குது. அங்கே வழியே இல்லைங்க. ஒரு ரோடு அந்த சின்ன சந்து தெருவு இருக்குது, அங்கேயும் அடைச்சிட்டாங்களே. 50,000 தாங்க. இங்கே கணிப்புப்படி ஒரு 10,000 பேர் தாங்கணும். 10,000 பேர் தாங்கலாம், இல்லை ஒரு 5,000 பேர். 10,000 பேர் கம்பல்சரி தாங்கலாம். இந்த சைடு பாலம் இருக்குது. பாலத்தில் கொஞ்சம் ஒரு அதை எதுக்கு பாதுகாப்பு போலீஸ் தான் கொடுக்கணும். அது விஜய் அறிவிச்சிருக்கணும். கீழே இறங்கு. இப்போ எடப்பாடி வந்தார், இந்த மேலே ஒருத்தவங்க நின்னாங்க, கீழே இறங்குப்பான்னு சொன்னோம். அந்த மாதிரி சொல்லணும். தலைவர் சொன்னால் தான் கேட்பாங்க. அது மாதிரி யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். இல்லை அவ்வளோ ப்ரெஷரில் மை சத்தம் என்ன இது கேட்டுச்சா கேட்கலையான்னு ஒன்றும் புரியல.